அண்மைச் செய்தி. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் NIA, NSG அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் NIA, NSG அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமையிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் ஆய்வுப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் NIA, NSG அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் தேசிய பாதுகாப்பு முகமை மற்றும் NSG அதிகாரிகள் தீவிர சோதனையிலும் விசாரணையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யும். நேற்றைய தினம் டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு வெளியே கார் வெடிப்பு நிகழ்ந்ததுல 13 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கார் வெடிப்பு பயங்கரவாத சதியா என்ற கோணத்துல விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. மற்றொரு பக்கம் இது IED வெடித்ததற்கான தடயங்கள் இல்லை. குறிப்பாக IED வெடித்தால் அந்த இடத்தில் ஒரு ஆழமான பள்ளம் ஏற்படும். அப்படியான எந்த அறிகுறிகளும் இல்லை. ஆனாலும் கூட வேறு என்ன வெடித்திருக்க கூடும் என்ற கோணத்துல மத்திய புலனாய்வு அமைப்புகள் தங்களுடைய விசாரணைகளை தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையிலே இரண்டாவது நாளாக இன்றும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மற்றும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து அந்த ஆய்வு பணிகள் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இன்ச் பை இன்ச்சா அந்த இடங்கள்ல ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. இப்ப நீங்க காட்சிகள்ல பார்க்க முடியும். ஒரு வரிசையா அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல்துறையினர் சேர்ந்து அதே வரிசை முன்னோக்கி நகர்கிறது. அந்த இடங்கள்ல ஏதேனும் சந்தேகத்திற்கமான பொருட்களோ அல்லது சிறிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அது அனைத்துமே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட பைகள்ல எடுத்து சேகரித்துக் கொள்கிறார்கள். இதன் மூலமாக அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு அந்த ஆய்வு முடிவுகளில் ஏதேனும் தடயங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுகிறதா என்பது குறித்தான அந்த விசாரணை தான் நடத்தப்படக்கூடுகிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த கார் வெடித்து சிதறிய விவகாரத்துல என்ன பொருள் வெடித்திருக்கிறது என்பது குறித்தான விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதிலிருந்து சிதறிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்பதையும் NIA மற்றும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தேடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இதற்கான காரணம் ஒரு இடங்கள்ல குண்டுவெடிப்பு நிகழ்ந்தால் ஆணி அதே போல ஒயர் உள்ளிட்டவை எல்லாம் சிதறி கிடப்போம். அதெல்லாம் ஆதாரங்களாக எடுத்து சேமித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த இடத்தில் அப்படியான பொருட்கள் எதுவும் இப்போது வரை கிடைக்கப்படவில்லை அப்படின்றத நேற்றைய தினம் கூட டெல்லி போலீஸ் கமிஷனர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் அந்த குறிப்பிட்ட ரெட் போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் NIA மற்றும் ஃபாரன்சிக் பகுதி அதிகாரிகள் தொடர்ந்து அந்த ஆய்வு பணிகள் எல்லாம் மேற்கொள்வதோடு அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேகரித்து அடுத்த கட்ட ஆய்வுக்காக கொண்டு செல்லக்கூடிய பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.